எந்த ஃப்ளோருமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த ஃப்ளோர் டச் மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல, மாட்டிக்கிட்டு போய் மழை தான் ஆகணும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். எதுக்குன்னா வந்து இயர்லி ஜென்ரல் மெடிக்கல் செக்கப்புக்கு. ஸோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோன்னா சென்னையில் இருக்க மியாட் இன்டர்நேஷ்னல். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த vlog பார்ப்போம். இப்போ தான் ரீச் ஆனோம். மார்னிங் வந்து 5:30க்கு கிளம்புந்து 8:30க்கு வர வேண்டியது. சென்னை டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். பட் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் ஆகிருக்கோம். நான் வந்து லாஸ்ட்டு எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் வந்தது. பட் அதுக்கப்புறம் அப்போயே நான் அந்த ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும். ஸோ அப்போயே எடுக்க முடியல. ஸோ இப்போ எடுக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் இப்போ வந்திருக்கேன். இது பார்ப்போம். 10 இயர்ஸ் ஆகிருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் vlog எடுக்கிறதுக்கு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் நான் உள்ளே வந்திருக்கேன். அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க, கொடுத்துருக்கேன். 30 மினிட்ஸ் அது கூப்பிட்றேன்னாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், ஹாஸ்பிட்டல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அதனால் பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இதுதான் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். வெயிட்டிங் இந்த வெயிட்டிங் ஹால். ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 4 பாட்டில் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. கேட்டேன் அவங்ககிட்ட எதனா ஆகிடுமா, எவ்வளோ பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளட் எடுத்ததே தெரியல. 4 அந்த டெஸ்ட்டு சாம்பிள் எடுத்துருக்காங்க. பாட்டில் கிடையாது, சாம்பிள். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே கீழே இருக்கும் போல். இது வந்து லாபி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாம்பிள் கலெக்ட் பண்ணணும்னு இருக்காங்க. கைஸ், அப்புறம் அந்த ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அது வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுக்காக எடுத்தது. ஃபஸ்ட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஸோ அதோட ப்ளட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ப்ளட் டெஸ்ட் கொடுக்கலான் இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் எலிவேட்டர் இண்டஸ்ட்ரியில். ஸோ இவங்களோட கம்பெனி வந்து ஓடிஎஸ். இவங்களோட இன்டர்நேஷ்னல் எம்என்சி பிராண்டு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது எலிவேட்டர். பட் இந்த ஹாஸ்பிட்டலில் க்ரௌடு கம்மியாக இருக்குது. பட் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. பட் எக்ஸ்பென்சிவ், அது மட்டும் தெரியுது. பட் ஆல்ரெடி 10 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல். பட் எங்கள் பாட்டிக்காக வந்தேன். பட் அப்போயே ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாங்க. ஸோ அதனால தான் அகெயின் நான் இந்த வாட்டி வந்திருக்கேன். பட் எனக்கு என்னன்னா, அப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து அந்த லொக்கேஷன் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. லொக்கேஷன் மீன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பிளேசஸ்லாம் அப்போ கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம். இப்போ வந்து நான் போயிட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஃப்ளோர்னே தெரியல. இதுக்கப்புறமா போய் செக் பண்ணணும். எந்த ஃப்ளோர்னு தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இங்கே வர இது அமுக்குனா ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது. ஐயோ, இது எப்படி போடுறதுன்னு தெரியலங்க எனக்கு. எந்த ஃப்ளோருமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த ஃப்ளோர் டச் மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல, மாட்டிக்கிட்டு போய் மழை தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகிடுச்சு. கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ண ஒர்க் ஆச்சு.
போயிட்டுருக்கு P2 காய்ஸ். அப்புறம் இந்த எலிவேட்டர் வந்து 2 பக்கமே ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த பக்கமும் ஓப்பனில் இருக்குது. வேணுமா நம்ம ரெண்டு சைடுமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி வந்து எலிவேட்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். எந்த பக்கம் ஓப்பன் இருந்துச்சா அந்த பக்கம் ஓப்பன் ஆகும், இந்த பக்கம் ஓப்பன் இருந்துச்சா எந்த பக்கம் ஓப்பன் ஆகும். நல்லாயிருக்கும். பட் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் டச் ஒர்க் ஆகுது. ஓ கைஸ், இது வந்து கார் பார்க்கிங். நான் தப்பாக வந்துட்டேன். ஸோ மேலே இருக்க ஃப்ளோர் போகலாம். பாருங்கள், இப்படி தான் வந்து மாட்டி முடிச்சுட்ருக்கேன். யாருமே இல்லை. இந்த லிஃப்ட்டு யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ரொம்ப கம்மியான பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஒர்க்கே ஆக மாட்டேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறது? கேட்டேன் ரிசப்ஷனிஸ்ட்டை. அப்புறமா வந்து கிரவுண்ட் ஃப்ளோருன்னாங்க. பார்ப்போம். பட் சம் ஃப்ளோர்ஸ் வந்து கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுது, சம் ஃப்ளோர் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஃப்ளோர் வந்து யூஸ் பண்ணாதனால அப்படி ஒர்க் ஆகலையான்னு தெரியல. இந்த பக்கம் ஓப்பன் ஆகுது. இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இப்போ அங்கேருந்து லிஃப்ட்லேருந்து வந்தால் இங்கே 2 லிஃப்ட்டு, அந்த பக்கம் 2 லிஃப்ட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து வேறு ஒரு வந்திருக்கோம். இங்கே தான் கேஃபிட்டேரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ், இந்த சட்னி போட்டிருக்கு. இதுதான் கேஃபிட்டேரியான்னு நினைக்கிறேன். கேஃபிட்டேரியா செம்மையாக இருக்குது இன்டர்நேஷ்னலில். பட் இங்கே வந்து ஃப்ரீ ஃபுட்டு தான். இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். நல்லா தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் இல்லை. இட்லி உப்புமா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது டேஸ்ட்டு. நான் ஃபுட் பிளாகர்லாம் இல்லை. அந்தளவுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு தெரியல. பட் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து மற்ற டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ திருப்பி என்ன பிரச்சனைனா, சாப்பிட்டு முடிச்சாச்சு, திருப்பி வந்தாச்சு. பட் இங்கே பாருங்கள், இங்கே 2 லிஃப்ட் இருக்குது, இங்கே 2 லிஃப்ட் இருக்குது. ஸோ எங்கே போகிறதுனே தெரில. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பிரச்சனையே வந்து என்ன எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறமா ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இசிஜி வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இசிஜி அண்ட் எக்ஸ்ரே. ஸோ இதுக்கு சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. இசிஜி அண்ட் எக்ஸ்ரே வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க. இமேஜிங் அண்ட் சயின்சஸ்ன்னு போட்டிருக்கு. நல்லாயிருக்கு உள்ள. பட் க்ரௌடாக இருக்குது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எக்ஸ்ரே ரூமு. இந்த ஹாஸ்பிட்டல் அந்த டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. என்னென்னா, நம்ம படுக்கும்போது அந்த பில்லோ ஃபுல்லாகவே வந்து அந்த டிஷ்யூ வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே நியூ டெக்னாலஜியில் கொடுக்குறாங்க. இசிஜி எடுக்கும்போது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதில் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ அண்ட் எக்ஸ்ரேவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டெக்னாலஜிலாம் நல்லாயிருக்கு புதுசாக. இப்போ ஐ செக்கப் பண்ணாங்க. பட் நான் இது வரைக்கும் இது மாதிரி ஐ செக்கப் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வந்து கண்ணோட டிஸ்க் செக் பண்ணுறாங்க, அப்போ ப்ரெஷர் செக் பண்ணியிருக்காங்க. கண் வந்து கிளியராக செக் பண்ணணுன்றதுக்காக வந்து அதில் ஏதோ லிக்விட்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணாங்க. பட் பவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னும் ரிசல்ட் வரல, பார்ப்போம். பட் நல்லா இருந்துச்சு. நிறைய லைட்ஸ்லாம் வச்சு செக் பண்ணாங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா ஐ செக்கப்புக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். நான் வேணால் சைடில் போட்டு வரேன். தனியாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ இட்ஸ் அண்டர் ப்ராசஸ்ன்னு போட்டிருக்கு. ஹெவி ஃபியூச்சரில் ஓப்பன் ஆகும்.
பாருங்க ஹாஸ்பிட்டல்லே ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். லாஞ்செலாம் இருக்குது கைஸ். வேணும்னா உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டிவி பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இல்லை ஹோட்டலான்னு தெரியல, அப்படி தான் வச்சுருக்காங்க. காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஃபெசிலிட்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட். ஐ செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணில் ஏதோ ஊற்றிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஊற்றினாங்கன்னு தெரியல. பட் அந்த லிக்விட் ஒரு மாதிரி கண்ணை ரெட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ ஆக்சுவலாக அது எம்ஆர்ஐ இல்லை, அல்ட்ராசவுண்டு செக்அப்னு சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சோங்க. இது வர முடியல. ஃப்ரெண்டு அப்புறம் பிஸி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வர முடியல. ஸோ அதனால் நானே தனியாக வந்து வ்ளாகே சேர்த்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ப்ளட் செக்அப் மட்டும் எடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ப்ளட் செக்அப் அரௌண்ட் இன்னும் 10 மினிட்ஸில் போகணும். இது முடிச்சதுக்கப்புறம், இந்த அல்ட்ராசவுண்ட் முடிச்சதுக்கப்புறம். டைம் ஆகிடுச்சு. ஸோ திரும்பியும் போய்ட்டு ப்ளட் டெஸ்ட் கொடுக்கலான்ட்டு போயிருந்தேன். ஸோ 2 பக்கமும் ப்ளட் எடுத்துகிட்டு 2 கையிலையுமே பஞ்சர் பண்ணி விட்டாங்க. தெரியுதான்னு தெரியல, சரிங்களா? 2 பக்கமே பஞ்சர் பண்ணி விட்டாங்க. நல்லா தான் இருக்குது. பட் இந்த வாட்டி ப்ளட்டு வந்து ஒரு சாம்பிள் தான் எடுத்தாங்க. நிறைய ப்ளட் எடுக்கல. பிளாஸ்மா டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே தான் வந்து அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறாங்க டெஸ்ட்டு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அல்ட்ராசவுண்டு டெஸ்ட்டு வந்து இங்கே தான் எடுத்து சொல்லுவாங்க ரிப்போர்ட்டு. ஸோ போர் அடித்தா டிவி பார்த்துக்கலாம். இந்த பெயிண்டிங் நான் பார்த்தேன். ஸோ இது யாரோ வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாரோ நேம் போட்டிருக்கு, பிரேம்லதா சுபாஷினின்னு சொல்லிட்டு 2014 அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங் இங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரி அங்கேயும் பெயிண்டிங் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து யாரோ பெயிண்ட் பண்ணது தான். அவங்க வந்து வாங்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அது மாதிரி வந்து கேட்டு அவங்கக்கிட்ட விற்றுடலாம். நானும் பெயிண்டிங் பண்ணுவேன், ஸ்கெட்சிங்லாம் பண்ணுவேன். ஸோ நான் கூட இவங்ககிட்ட கேட்கலான்ட்ருக்கேன். கேட்டு ஸோ அடுத்த வாட்டி பெயிண்ட் பண்ணும்போது இவங்ககிட்ட விற்றுலாம், நல்லா காசு வரும். பட் அது இல்லாமல் எல்லோரும் பார்ப்பாங்கள்ல நம்ம எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கேன் மிஷின் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பாடியோட வயிறில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணுறது. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. இது மேக் வந்து சீமென்ஸோட கம்பெனி, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மிஷின் வந்து நம்ம வயிற்றில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க போல். ஸோ நான் ஸ்கேன் பண்ணேன், எனக்கு நார்மலாக தான் இருக்குது. பட்டு இதில் தான் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே தான் வந்து பேபிக்கு கூட ஸ்கேன் பண்ணுவாங்க போல். ஸோ பேபிக்கு ஸ்கேன் பண்ணும்போது வந்து அவங்க பேபியோட என்னன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து ஒட்டியிருக்காங்க கவர்மெண்ட் ரூல்ஸு. ஸோ பாயா கேர்ளான்னு வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த பிளேஸில் வந்து அந்த போஸ்டரில் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதோட டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெக்னாலஜி தான். ஸோ இந்த டெக்னாலஜி நானும் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கேன் பண்ணுறேன். இட்ஸ் குட். கைஸ் அவ்வளோதான், மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெடிக்கல் டெஸ்ட் வந்து எங்கள் கம்பெனி மூலமாக வந்திருக்கேன், எங்கள் ஆஃபீஸ் மூலமாக. ஸோ பசங்க நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா படிங்க, நல்லா வந்து ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன் லாட் ஆஃப் மணி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டியோடு இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இதுதான் மியாட் இன்டர்நேஷ்னலோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மெடிக்கல் செக்அப். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. எனக்கு என்ன இருக்கோ அது என்னோடய டெஸ்ட்டு மட்டும் தான் நான் காட்டினேன். பட் இதுக்கு அதுக்கு மேலே நிறைய இருந்திருக்கும்.
கிளம்பும் போது தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நம்ம என்ன தான் வந்து எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம கட்டியிருந்தாலும் நேச்சர்கிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது. அதனால் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பீஸ்லாம் வந்து அதோட கூடு கட்டி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். தேனீக்கள் ஒன்றும் இல்லை, நிறைய கட்டியிருக்கு. அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பார்க்க வந்து இதான் ஒரு விஷயம். என்னதான் ஃபெசிலிட்டி என்னெல்லாம் உள்ளே வந்து கொடுத்துருந்தாலும் நேச்சர் அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.